அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 743 à partir de 743 part 743. நாங்கள் நேற்று படிக்க போகிற பாடம் வந்து COE. நேற்று வந்து COD படிக்க நாங்கள் இன்றைக்கு வந்து COE படிக்க போகிறோம். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று வந்து நான் உங்கள்கிட்ட 3 கேள்வி நாங்கள் நேற்று படித்த பாடம் வந்து le complément d'objet direct படிச்சினாங்களே என்ன அதில் வந்து எப்படி ஒரு டிரெக்டாக ஒரு விடயத்தை சொல்கிறது, எந்த விதமான மறைவும் இல்லாமல் நேரடியாக அந்த விடயத்தை சொல்கிறது. அதில் வந்து உங்கள்கிட்ட 3 கேள்வி. அதில் mon frère என்றால் எனது தம்பியும் வரும் அண்ணாவும் வரும். ஜஸ்ட் சகோதரன், எனது சகோதரன். mon petit frère என்றால் தான் தம்பி, grand frère என்றால் அண்ணா. சரியா? அதில் நான் மாறி போட்டுட்டேன், என் தம்பி என்று போட்டேன். பட் அது வந்து என் சகோதரன். mon frère என்றால் சகோதரன், பிரதர். அஷாண்டா வேர்ப் அஷ்டே, சில வேர்ப் வாங்குதல். பொம்மண்டா ஆப்பிள், சில ஒப்ஜே. அது இந்த 3 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ரஃபிகா அவர்கள், ஜெயமலர் அவர்கள், வாணி அவர்கள், பத்மினி அவர்கள், நேவிஸ் அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் வந்து உங்களுக்கு இது விளங்கி இருக்குமெண்டு பெருசாக ஒரு கஷ்டம் இல்லை. டிரெக்டாக ஃபர்ஸ்ட் ஒரு சுஜே என்றா பெயர் சொல், அது என்ன பெயர் சொல்லை நீங்கள் போடலாம். அடுத்தது ஒரு வேர்ப், அந்த வேர்ப் வந்து கட்டாயம் அஷ்டே தான் போடணுமென்று கிடையாது. நீங்கள் அதில் என்ன வேர்ப் வேணுமென்றாலும் போகலாம். நான் அங்கே போனேன், நான் இங்கே போனேன்னு சொல்லிக்க வேர்ப் அலே யூஸ் பண்ணலாம், வேர்ப் ஏத்ரு யூஸ் பண்ணலாம், வேர்ப் அவ்வார் யூஸ் பண்ணலாம். என்னென்றாலும் உங்களுக்கு அதில் மோஜே தே போம்னு சொல்லலாம். je mange des pommes, அந்த மோஜே என்ற வேர்ப், அதாவது வந்து je mange des pommes அப்படி சொல்லலாம். என்னென்றாலும் உங்களுக்கு என்ன விருப்பமோ, என்ன வேர்ப் போட விரும்புகிறீங்களோ அதை போட்டு தாராளமாக நீங்கள் அதை சொல்லலாம். சரியா? ஆனால் அந்த கட்டமைப்பு, அந்த சேயோதே இப்படித்தான் வர வேணும் என்றது தான் அதோட அமைப்பு. சரியா? அடுத்தது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து COE அப்படி என்று சொன்னால் அதே தான். சே என்றா காம்ப்ளிமெண்ட் ஒப்ஜே, ஏன்னா ஓ என்றா ஒப்ஜே. இந்த ஐயை வந்து ஃப்ரெஞ்சில் நாங்கள் என்று சொல்லுவோம். என்றா என்ன? டிரெக்ட், அந்த விடயத்தை மறைமுகமாக சொல்கிறது. சரியா? மறைமுகமாக சொல்கிறது. சரியா? அது வந்து ஆப்ரே உன் ப்ரேபொசிஷன், இன் ப்ரேபொசிஷன் வந்து செல்லு இன்னு போடணும், சில ஃபெமினா. ஆப்ரேண்டா பிறகு. அப்போ இதில் வந்து ஒரு வசனம் வரும், அதுக்கு பிறகு தான் அந்த ப்ரேபொசிஷனுக்கு பிறகு உங்களோட நாங்கள் சொல்ல போகிற ஒப்ஜே டிரெக்ட் வந்து வரப்போகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். je téléphone à ma sœur. je téléphone à ma sœur. full stop. நான் என் சகோதரியை, இதில் நான் சகோதரி என்றே போட்டுட்டேன். ஓகே, சகோதரியை தொலைபேசியில் அழைக்கிறேன். ஓகே, அழைக்கிறேன். இப்போ நான் கால் பண்ணி கொண்டிருக்கேன். ஐ கால் மை சிஸ்டர். ஓகே, அப்போ je téléphone à ma sœur. இந்த வந்து இங்கே ப்ரேபொசிஷனாக வருது. சரியா? மா sœur என்றதான் நீங்கள் இங்கே வந்து டிரெக்டாக வரப்போகுது. காரணம் இந்த ப்ரேபொசிஷன் அதுக்குள்ளே வந்ததால். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா mon frère achète des pommes டிரெக்டாக வருது. இங்கே எந்த ப்ரேபொசிஷனோ அல்லது எதுவுமே இங்கே இல்லை, உங்களுக்கு ப்ரேபொசிஷன் இல்லை. அதுதான் இந்த வித்தியாசம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரேபொசிஷன் இருக்குது. இந்த ப்ரேபொசிஷன் வந்து சேலு ஓகே, இதில் வந்து நான் அப்படி என்று சொல்கிறது வந்து சுஜி. ஓகே, டெலிஃபோனே அதுதான் வேர்ப். டெலிஃபோனண்டா வேர்ப், தொலைபேசியில் அழைக்கிறேன். ஏன்னா
ஆ மா சார் இது இவ்வளவும் ஆ டிரெக்டுக்குள்ளே வருது. சரியா? ஆ டிரெக்ட். இப்போ இதில் வந்து இந்த சேஓஇயில் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்து இருக்கு. எப்படியெல்லாம் கேட்கலாம்? இப்போ ஆ கி, ஓகே, ஆ குவா, avec qui, de quoi, de qui. ஓகேயா? இவ்வளவும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வேர்ட். சரியா? அப்போ சுஜே ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆக்கி, அக்வா, avec qui. இவ்வளவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு முறை இருக்குது. என்னது ப்ரேபொசிஷனோட வர்றபடியால் எஸ் ப்ளஸ் வே, எஸ் ப்ளஸ் வே என்னது சுஜே ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் துக்கி து குவா. இந்த கேள்வியோட வரும். இப்போ எப்படி கேட்குறேன்டா, ஜெ டெலிஃபோன் ஆ கி. நேற்றும் பார்த்தனாங்களே நான் கீ அஷ்டே போம்மன்னு கேட்டேன். அதே மாதிரி நான் யாரை அழைப்பது, நான் யாரை அழைப்பது, நான் யாரை அழைத்தேன்? மசர், என்னுடைய சகோதரியை. அப்போ ஆக்கி. சரியா? அப்போ இங்கே நான் வந்து ஆக்கி. நேற்று நாங்கள் வந்து கீ குவா, நார்மல் கீ நார்மல் குவா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கி, ஆக்வா, அவைக்கி, தூக்கி, துக்குவா. இந்த இந்த கொஸ்டின் வேர்ட்ஸோட வந்து இது வரும். இது இந்த சேஓஇ. சரியா? நீங்கள் அதை திருப்பி கேட்டிங்கன்னா தான் விளங்கும். அதே நேரம் இந்த வசனத்தை நீங்கள் 2-3 தடவை பார்க்கணும். எப்படின்னு சொன்னால், இப்போ நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணினோன்னே அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ரெஞ்ச் இதுக்கும் அந்த தமிழ் அந்த முறைகளுக்கு வந்து கொஞ்சம் மாறுபடும். ஓகே, அப்போ மாறுபடைக்கா இது என்ன இது அப்படின்ற ஒரு விடயம்தான் அங்கே தோன்றும். நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் இதாக மட்டும் இதை பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய விளக்கம் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். சரியா? அதையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து, இப்போ கீ என்று சொன்னதானே, கீ என்றா என்ன, குவா என்றா என்ன, அதே மாதிரி ஆ டிரெக்ட் என்றதுன்ற கருத்து என்ன? சரியா? அதே மாதிரி மசர் என்றா என்ன? திருப்பி சொல்கிறேன். கீ, குவா, ஆ டிரெக்ட், மசர். சரியா? இந்த 4 கேள்விக்கும் உங்கள் எல்லோரிடமிருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். மெஸ்ஸி.